அதுக்கு தனியான ஒரு இன்வென்டரி ஒன்று கொண்டு சரியா? லைப்ரரிக்கு தனியான லைப்ரரி இன்வென்டரி அது என்ன பதிவணும்? லைப்ரரியில தான் நிறைய அதிபர்கள் பாதிக்கப்படுறாங்க. அண்மையில் ஒரு அதிபர் ஓய்வு பெற்று லைப்ரரி புத்தகங்கள் இல்லாம 3 லட்சம் காசு கட்டினாங்க, அவரோட சொந்த காசு. சரியா? லைப்ரரிக்கான புத்தகம் எங்க இருக்கும்? லைப்ரரியில இருக்கும். அது மற்ற இன்வென்டரியோட கொஞ்சம் வித்தியாசம். என்ன அதுல என்னென்ன இருக்கும்? லைப்ரரி புக்ல என்னென்ன விவரங்கள்? ஹலோ, லைப்ரரி புக் இன்வென்டரியில என்னென்ன விடயங்கள்? புத்தகத்தின் பெயர், பக்கங்களின் எண்ணிக்கை, எழுத்தாளரின் பெயர், அது எந்த வருடத்துல எழுதப்பட்ட புத்தகம்ன்ற விவரம், இப்படி எல்லா விவரங்களும் இருக்கும். சரியா? அப்ப லைப்ரரி நாங்க என்ன செய்யறோம்? லைப்ரரி இன்வென்டரி எப்படி மெயின்டைன் பண்றோம்? லைப்ரரி இன்வென்டரி எப்படி மெயின்டைன் பண்றோம்? ஹலோ, தமிழ் புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள், சிங்கள புத்தகங்கள் அப்படி வெவ்வேறா பிரிச்சு எழுதி சார் அதுக்கு தனியா ஒரு ஆசிரியர் நியமிச்சு மெயின்டைன் பண்றோம். லைப்ரரி இன்வென்டரி இருக்கும். அதே நேரத்தில் லைப்ரரியில உள்ள பொருட்களை கொடுக்கிற போது மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அதுக்கு வேற கொப்பி ஒன்று பயன்படுது. ஹலோ, மாணவர்களுக்கு வேற, ஆசிரியர்களுக்கு வேறையா பயன்படுத்துவோம். ஆசிரியருக்கு வேற பயன்படுத்தி அது கொடுத்து போட்டு குறிப்பிட்ட காலத்துல திருப்பி பெறணும். சில பொருட்களை வந்து ரெஃபரன்ஸுக்குன்னே மட்டும்தான் வச்சிருக்கணும், அது யாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி பொருட்களை அவங்க என்ன செய்யலாம்? ரெஃபரன்ஸுக்கு பொருட்கள். ரெஃபரன்ஸுக்குரிய பொருட்கள் அது எப்படி பயன்படுத்தும்? லைப்ரரி உள்ளுக்கு வச்சு மட்டும் பாவிக்கலாம் சார், எடுத்துட்டு போக முடியாது. பயன்படுத்தி போட்டு உடனே திருப்பி அதுக்கும் பதிவு இருக்கணும். சிலாக்கள் பேக்கோட கொண்டுட்டு போயிடுவாங்க, அதுக்கும் பதிவு இருக்கணும். பெற்றுக்கொண்டு உடனே இது அவர் பாவிச்சு போட்டு திருப்பி கொடுக்கணும். சரியா? வீட்டை கொண்டு போய் படிக்கிறதுக்குன்னா அதுக்கான பதிவு புத்தகங்கள் கொண்டு குறிப்பிட்ட டேட்ல அது அடுத்தது லைப்ரரி அடுத்தது மெயின்டைன் பண்ணணும். பொருட்கள்லாம் குறிப்பிட்ட காலத்துல கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும். சரியா? அப்ப லைப்ரரி விஷயங்கள்ல நிறைய அதிபர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஓய்வு பெறுற போது விடமாற்றம் பெற்றுக்கொண்டு லைப்ரரி புத்தகங்களை சில டீச்சர்ஸ் வச்சுக்கொண்டு வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுக்கொண்டு, சரியா, ஹோம் லைப்ரரி போட்டு சில மாணவர்களும் திருப்பி தாடுது. இப்படியான பிரச்சனைகள் இருக்கு. சில வேளை வேற புத்தகங்களை கொண்டு வந்து தருது. அதனால புத்தகங்களை கொடுக்கிற போது சரியாக பண்ணி கொடுக்கணும். திருப்பி பெறுற போது சரியா செக் பண்ணி தான் திருப்பி பெறும். லைப்ரரி விஷயங்களும் அடுத்திருந்து ரொம்ப கவனமாக இருக்கும். அதிபர்கள் ஒரு மேற்பார்வை செய்யணும். இன்வென்டரி மாதிரி ஏன் லைப்ரரி வேற ஒரு இடத்துல இருக்கு, வேற ஒருத்தர் பொறுப்பா இருக்கா? சரியா? சில வேளை இவ்வளவுதான் நாங்க பாடசாலையில மற்றவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாலும் இறுதி பொறுப்பு சொல்ல வேண்டியவர் யாரு? அதிபர். பொறுப்பு நிதி ரீதியாக இறுதி பொறுப்பு சொல்ல வேண்டிய அதிபர் தான். அதனால அந்த விடயங்களையும் கவனமாக இருக்கும். சரியா? நாங்க வேலைகளை ஒப்படைக்கின்ற பொழுது, பொருட்களை ஒப்படைக்கின்ற பொழுது ஒரு எழுத்து மூலமாக ஒப்படைக்கணும். சரியா? சில வேளை அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு போட்டான்னு காரியம் இல்லை. லைப்ரரி புத்தகத்துக்கு அவர் தான் பொறுப்பு. இந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து சில ஒரு கடிதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை வச்சுக்கொள்ளும். இது நான் பொறுப்பு இல்லை, எனக்கு தான் கொடுத்தாருன்னு அவரும் எடுப்பார். அப்படி நிச்சயமாக வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு கதைகள் சொல்லி கொடுப்பார். அதனால லைப்ரரி சரியா இன்வென்டரியை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக அதை சரியா. அப்ப நாங்க போர்டு சேர் வர்ற போது லைப்ரரியும் பார்ப்பாங்க. பார்க்குறப்போ லைப்ரரியில இன்வென்டரியில லைப்ரரி புத்தகத்தை கழிக்கிறேன்னா என்ன இருக்கும்? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு ஒரு டீ பிரேக் ஒன்று இருக்கு சார். அப்படியா? எத்தனை மணி வரைக்கும்? பழமையா சார் எங்களுக்கு 20 நிமிடம் தருவாங்க சார், ஒரு 15 நிமிடம். 15 நிமிடம். அடுத்து எத்தனை மணி சந்திப்போம்? 11 மணி சார். 10:55. ஓகே சார், ஓகே, சரி சார். சார் இது விளங்குதா? FR 113. ஓம் சார் விளங்குது. என்னன்னு சொன்னா அந்த வேர்ட் ஃபைல் என்றபடியா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற கஷ்டமா இருக்கு சார். அதாவது நீங்க படிப்பீங்க. அனுப்பிடுறேன் சாருக்கு, அனுப்பினா அவர் தருவார். இது மேலதிகமா தயாரிச்சது சார், அது எங்களுக்கு உதவும். அது அதிபராக இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும். மேலதிகமா உங்களுடைய சிலபஸுக்குரியது நான் இப்ப செய்துட்டேன். இது மேலதிகமா உங்களுக்கு தேவை. இது
அதனால இதை நான் தயாரிச்சேன். ஸ்தாபனத்துக்கு நிதி பிரபந்தம். ரைட். இப்போ உங்களோட இதை கொஞ்சம் உங்களோட எனக்கு அனுப்பின சிலபஸை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். தொடங்குவோமா? ஹலோ. பார்த்தோம் இன்வென்டரி, லைப்ரரி இன்வென்டரி பார்த்தோம். உங்களுக்கு எனக்கு ஒரு சிலபஸ் அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு என்னென்ன படிப்பிக்கணும்னு. அதுல சார் இன்வென்டரிய பத்தி பார்த்தோம், ஸ்டாக் புக்கை பத்தி பார்த்தோம், அடுத்து லைப்ரரி இன்வென்டரிய பார்த்தோம். ஏன்னா அடுத்து கேட்டு லைப்ரரி புக்ஸ்ல சிலது அழிக்கிறேன்டா இந்த மாதிரி அழிக்கலாம் உங்களுக்கு. அந்த பெரிய புத்தகத்துல இந்த மாதிரி அழிக்கலாம் வந்து கேக்குறோம். இந்த போட்டு செவன்ல போட்டு நீங்க கேக்குறீங்க லைப்ரரி லைப்ரரி இன்வென்டரியில இருந்து எப்படி புத்தகங்களை நீக்கலாங்கிறது தானே? ஆமா. அதே பாப்பங்க சார், வாங்கிய காலம், பயன்படுத்தப்பட்ட காலம், நீண்ட காலமாக கூட புத்தகம் பயன்படுத்தி வாசிக்க முடியாம இருந்தா சார், பிராக்டிகலா யோசிப்போம். அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தால் அதை பயன்படுத்தவே முடியாம இருக்கு. அச்சுகள்லாம் மறைஞ்சு போட்டு கிழிந்து பக்கங்கள், சரியா? அதை பயன்படுத்தவே முடியாத நிலையில இருக்கிற போதுதான் அது நீக்கப்படும். நீக்கிறா எப்படி சார் அதுல கழிக்கிறது அந்த புத்தகத்துல? கழிக்கிற மாதிரி தான் கழிக்கிறது. இல்ல அப்படி கழிக்கலாம் இருக்கு சார். அதுல அந்த பேஜ் இல்லையே சார். இன்னும் இப்ப 44 இந்த பொது நீங்க சொல்றீங்க 44 இன்வென்டரியில ஒரு பக்கத்துல இது மற்ற பக்கத்துல கழிக்கிறது. இதுல அப்படி இல்லையே. அது மட்டும் எங்க இதுல வரும் தானே? எங்க அதுக்கு தனியான புக் இருக்கு சார், அகற்றும் பதிவேடு உண்டு. அதோட இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து வரும் தானே ஒரு ஆர்டர் லெட்டர். அதுக்கு தனியான புக் கொண்ட போடலாம் சார். போடலாம். அந்த 47 போடுவோம். புக்ஸ் 2 5 புத்தகம் பழுதாகுனா அந்த காரையான அதுக்கு தனியா ஒரு மெயின்டெய்ன் பண்ணனும். டீச்சர் கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களே அது. அதுல அகற்றுவதற்கான காரணம், அந்த அணுகல் எண், வகை எண், திகதி, புத்தகத்தின் பெயர், புத்தக ஆசிரியரின் பெயர், வெளியீட்டாளர் விவரம், விலை, பெறுமதி, இவ்வளவு அதுல இருக்கும். அவ்வளவுதான். சிஆர் காப்பில நானே அதை ஆர்டர் பண்ணி அந்த கொலம் அடிச்சுட்டு அதுல போட்டுட்டு அகற்றலாம். அகற்றினா சரி. அந்த பெரிய புத்தகம் இருக்குதான் டீச்சர், அந்த லைப்ரரி புக்ஸ்கள் மெயின்டெய்ன் அதுல செய்யல. அது அப்படி இருக்கணும். அவ்வளவு டீடைல் அதுல இருக்குமே அந்த புத்தகத்துல பெயர் தொடர்ந்து அது இருக்கும். அதுல உள்ளத இது அகற்றிருக்கோம் என்று சொல்லி இந்த பதிவேட்டை வச்சு காட்டலாம் அடுத்த போர்டு சேவைக்கு. நாங்க 40 இப்ப அதுக்கு நேரே மத்த இன்வென்டரி மாதிரி இதுல கழிக்க இயலாது. மத்த இன்வென்டரியில மாதிரி இது கழிக்க இயலாது. ஓம் சார். அதான் அகற்றலுக்குன்னு தனி ஒரு புக் ஒன்னு மெயின்டெய்ன் பண்ணனும். ஏன்னா அந்த பெரிய புத்தகத்துல ஆர்டர் நம்பர் இருக்கு. அந்த ஆர்டர் நம்பரை நம்ம நோட் பண்ணி கொள்ளலாம். அது நீங்க வேணா ஒரு அடையாளம் ஒன்னு போடலாம் ஒரு ரெட்ல, சரி? அப்படி கழிக்கிற அந்த கொப்பியில நம்ம அந்த ஆர்டர் நம்பர் இருக்கு, ஆர்டர் நம்பரை போட்டு அதுல குறிப்பெல்லாம் போட்டு கழிச்சு விட்டா சரி எழுதலாம். அது உங்களுக்கு மேலதிகமா தேவைன்னா ஜோனர்லயும் ஒரு கையொப்பம் வாங்கிக்கொள்ளலாம் சார். அது அனுமதி எடுக்கணும் சார். எடுத்துட்டு அனுமதி எடுத்தா கழிக்கணும். நீங்க அனுமதி எடுத்தா கழிக்கணும். நீங்க அகற்றல் புத்தகம் இருக்குதானே, அதுல நீங்க தானே பதியறீங்க, சரியா? அதுலயும் வேணும்னா நீங்க கையொப்பம் மட்டும் பெற்றுக்கொள்ளலாம். பிரச்சனை என்னது? வெளிப்படைத்தன்மை தானே தேவை. வேற ஸ்டாக் புக் சம்பந்தமா, இன்வென்டரி சம்பந்தமா வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? லைப்ரரி அகற்றும் குழு ஒன்று நியமிக்கணும் சார். அதுல அத பொருள் ஒன்று அகற்றத்துக்கு முதல் அகற்றும் குழுவை நியமிக்கணும். அதுக்கு பிறகு அந்த பதிவேட்டினை தயாரிச்சு அந்த குழுட பரிந்துரையை பெறணும். என்னத்துக்காக நாம் அகற்றம் வேண்டும், ஒவ்வொரு புக்கா அதுக்குரிய பரிந்துரை எழுதணும். ஒன்று சேதம் அடைந்திருக்கா இந்த புக், அல்லது இது பாவனைக்கு உதவாதிருக்கா, பழைய தகவல்களை கொண்டிருக்கா, அப்படியான விஷயங்களை ஒவ்வொரு புக்குக்கும் எழுதணும் சார். அதுக்கு பிறகு அதை காட்சிப்படுத்தி அவ்வளோத்தையும் காட்டணும். அந்த குழுவுக்கும் அந்த நூலக குழுவுக்கும் அதை காட்டணும். அதே மாதிரி வளைய கணிப்பாளர் பிரதிநிதி ஒருவரும் அதை பார்த்து அதை சரியன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த அகற்றுவதற்கான பதிவேட்டுல பதிவோம். நான் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். போர்ட் ஆஃப் சேர் உங்களோட ஸ்கூலுக்கு வருது, சரி? போர்ட் ஆஃப் சேர் வர்ற போது நூலக பதிவேட்டையும் பார்க்குறாங்க, சரியா? இப்போ நூலக பதிவேட்டை பார்க்குற போது நீங்க அது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அந்த போர்ட் ஆஃப் சேவை பிப்ரவரி 18 28 முதல் தான் சார் வருவாங்க. அப்ப ஏற்கனவே போயிருப்பாங்க டிசம்பர் 31க்கு.
அப்ப அந்த 31க்கும் இந்த 18க்கும் இடையில நம்ம அந்த வேலையை செஞ்சு வைக்கலாம். அவங்க வந்து அதை நான் கேக்குறேன், போர்ட் ஆஃப் சேர் வர்றதுக்கு முதல்ல அந்த பதிவுகளை மேற்கொண்டு வச்சிருக்கணும். ஓம் சார், நம்ம எல்லாம் அதை செஞ்சே வச்சிருக்கணும். அவங்க வந்து பார்த்ததை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே பண்ணா சரி. சில புத்தகங்களை அவங்க அகற்றுறதுக்கு அனுமதி தரலன்ற அத நம்ம அந்த அகற்றல் பதிவு புத்தகத்துல பதிய கூடா. நம்ம பதியாம எல்லாத்தையும் வேறையாக்கி அதை காட்சிப்படுத்தி வச்சிருப்போம் சார். வேறையா அகற்றக்கூடிய லைப்ரரி புத்தகங்களை காட்சிப்படுத்தி சார் வளையத்துக்கு கொடுத்த போற வளையம் கடிதம் அடிக்கு சார். இந்த இது அகற்றப்பட்டு இது சிஆர்ல இது உட்படுத்துங்கன்னு சொல்லி அவர் கடிதம் கொண்டு அடிப்பான் சார். சிஆர்ல 15 போட்டு அகற்றலாம். அடுத்த சார் ஆட்டோமேட்டிக்கா 40க்கு குறைஞ்ச புத்தகங்கள்லாம் லைப்ரரியில பதிவு இல்லை சார். 40 பக்கங்களுக்கு குறைஞ்ச புத்தகங்கள் லைப்ரரி புத்தகம் பதிய வேணாம்னு சொல்லி சுற்றுலா இருக்கு சார். அது ஒரு சும்மா ஒரு மெகசின் மாதிரி என்ன? ஓ சார். புதிய சைக்கிள் 48 பேஜ் தானே சார்? 48 49 இல்லையா? 48 மெகசினுக்குன்னு நாங்க வேற ஒரு பதிவு வச்சிருக்கலாம். நியூஸ் பேப்பருக்கும் அப்படி வச்சிருக்கேன் சார். வச்சிருக்கலாம் மெகசின் நியூஸ் பேப்பர். ஏனென்றால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நாங்க சில வேளை யாருக்கு விற்பனை செய்வோம் தானே. விற்பனை செய்வோம், அல்லாட்டி எரிக்கிற நடவடிக்கைகள் எடுப்பாங்க சார். நடவடிக்கை மேற்கொள்வோம். பதிவு வச்சிருக்கோம். லைப்ரரி விஷயம் உங்களுக்கு நான் இப்ப மீட்டு கொண்டு வர என்னன்னு கேட்டால் எனக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ் உங்களுக்கு என்னென்ன ஏரியா. லைப்ரரி சரி. அடுத்து இன்வென்ட்ரி அதான் வந்து நாங்க பொருட்களை பயன்படுத்துறதுக்கு முதலே நாங்க என்ன செய்யணும்னா பொருட்கள் அனைத்தையும் இன்வென்ட்ரியில பதிஞ்சு போட்டு தான் பயன்படுத்தணும். இதனால பயன்படுத்தி போட்டு இன்வென்ட்ரியில பதியக்கூடாது. பொருட்கள் கிடைச்சோன்னே இன்வென்ட்ரியில பதிஞ்சு போட்டு தான் அந்த பொருட்களை பயன்படுத்தணும். பயன்படுத்துற போது சப் இன்வென்ட்ரி மூலமாக மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அதே நான் அடுத்து எப்படி போர்ட் ஆஃப் சேவையர் நடத்துறேங்கிற பத்தி உங்களுக்கு வந்து இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வினா எடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடமும் சொல்லுங்க சார். இந்த போர்ட் ஆஃப் சேல்ஸ்ல இந்த இன்வென்ட்ரியில பதியப்பட்ட ஒரு நிலையான பொருள் களவு போனா அது இந்த போர்ட் ஆஃப் சேல்ஸ்ல எப்படியான பதிவுகள் மேற்கொள்ளும் சார்? அது நாளைக்காக தான் செய்யறோம். உங்களுக்கு நட்டம் ஏற்படுறது. சரி, ஓகே சார், தேங்க்யூ சார். பொருட்கள் போர்ட் ஆஃப் சேவை வந்து நிலையான சொத்துக்கள் தொடர்பா பாக்குறோம் இல்லையா சார்? நிலையான சொத்துக்கள் முகாமைத்துவம் ஒன்று தானே. அதாவது அந்த கட்டிடங்கள் அந்த இது அதுக்கும் போர்ட் ஆஃப் சேவைக்கும் சம்பந்தம் இல்ல தானே. பெரும்பாலும் பாக்குறீங்க. பெரும்பாலும் இன்வென்ட்ரியை தான் பாப்பாங்க. இன்வென்ட்ரி இல்ல சார், அது இருக்கு சார். பைக்ல ஹலோ அந்த வாகனங்கள் கட்டிடங்கள் ஒரு கட்டிடத்துல பல்ப் ஃபேன் சரியா ஃபிட்டிங் பெரும்பாலும் பாக்குறாங்க. ஒரு அதிபர் வந்து ஓய்வு பெற்று வேற அதிபருக்கு ஒப்படைக்கிற போது ஃபேன் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்க. சில அதிபர்கள் ஒரு ஃபேனை கட்டிட்டு போறாங்க, டியூப் பல்பை கட்டிட்டு போறாங்க. கேஸ்களும் இருக்கு சரியா. பாக்குறதும் இருக்கு. அதான் சார் அந்த ஃபிட்டிங் ரெஜிஸ்டர் எல்லாம் பாவிக்கிறோம் இன்வென்ட்ரியில. ஃபிட்டிங்ஸ் இன்வென்ட்ரியில தான் சார் அந்த ஃபேன் எல்லாம் பாக்குறோம். ஃபேன் கட்டிடங்களுக்குன்னு சில பதிவுகள் வச்சிருக்காங்க. என்னென்ன ஃபிட்டிங்ஸ் என்ன தெரியும் சார். நிறைய பேர் ஃபேனை கட்டிட்டு போயிருக்காங்க, சுவிட்ச் போர்டை கட்டிட்டு போயிருக்காங்க சரியா. இப்ப கிட்டத்தட்ட ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு பேராதனை பல்கலைக்கழகத்துல நூல் நிலையத்துல இந்த இதுகள் இருக்கு தானே, அது ஜன்னல் குழுவரு சரியா. அது இந்த பித்தளையில உள்ளது தானே, அதெல்லாம் கரடி கொண்டு போய் வித்திருக்காங்க சரியா. இதெல்லாம் பொருட்கள் தானே, பௌதிக பொருட்கள் தானே சரியா. சில இடங்கள்ல அதை பார்க்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கு. பெரும்பாலும் பொதுவா பாடசாலைக்கு வர்ற போது அவங்க பெரும்பாலும் இன்வென்ட்ரி புக்ஸ்ல உள்ள விஷயங்களை தான் பார்க்கறது. நீங்க சொல்லணும் அந்த நிலையான கட்டிடங்களுக்கான இன்வென்ட்ரி மெயின் பண்றது இருக்கு. அதில் உள்ள ஃபிட்டிங்ஸ் மேலதிகமான என்னென்ன ஃபிட்டிங்ஸ் இருக்கு அதையும் செக் பண்ற இருக்கு. பாக்குறோம் சார், அதை பாக்குறோம். அதையும் பார்க்கணும். ஆனா உங்களுக்கு சிலபஸ்ல அந்த அளவுல இல்ல எங்களெல்லாம் இந்த ஃபிட்டிங் ரெஜிஸ்டர்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு பில்டிங் கிளாஸ் ரூம் பில்டிங் அதில் இத்தனை
ஃபேன் இருக்குது, எத்தனை சுவிட்ச் இருக்குது, அது எத்தனை கட்டாயம் பதியணும். பிளக் அதெல்லாம் பதிஞ்சிருக்கும். பெரும்பாலும் அது கட்டாயம் பதியணும். அது பெரும்பாலும் போர்ட் ஆஃப் சேர்வர் சில சந்தர்ப்பங்கள்ல தான் பார்ப்பாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல போர்டு இந்த இன்வென்டரியில் விடயங்களை பார்த்தே போயிடுவாங்க. தளபாடங்கள், கதிரைகள் அது. ஆனா முக்கியமா பார்க்கணும் அந்த கட்டிடங்கள்ல பெருமளவு, அதுவும் அரசு சொத்து தானே, அரசு சொத்து இருக்கா இல்லையான்னு பார்க்க தானே வேணும். ஃபேன் எல்லாம் நல்ல பெருமை தானே சார். ஃபேன் இப்ப சார் சில இப்ப சில பில்டிங்ஸ் கண்ட்ராக்ட் செய்து போட்டு அவங்க தரையக்க எங்களை தருவாங்களா எத்தனை இருக்கின்றன. கட்டாயமா பில்டிங் பொறுப்பு, நல்ல விஷயம் பில்டிங்க பொறுப்பு இருக்கிற அதிபர் தானே. அதிபர் பில்டிங்க பொறுப்பு இருக்கிற போது அதெல்லாம் பார்த்து தான் பொறுப்பேற்கும். எத்தனை ஏசி, எத்தனை பிளாக் பாயிண்ட், எத்தனை அதெல்லாம் தானே தருவாங்க. பெரும்பாலான கண்ட்ராக்டர் மாதிரி என்ன செய்வாங்க, அதிபரை கொஞ்சம் கவனிச்சு விட்டுருவான் கை கூட்டல் கொடுத்து. சரியா? அந்த கட்டிடத்துல பொறுத்திருக்கிற ஃபேன் எல்லாம் இன்வென்டரியில எழுதணுமா இல்ல அதுக்கு தனியா அந்த பிஓகேயோட சம்பந்தப்படுத்தி வேற ஃபைல் தனியான ஒரு பதிவேடு பேணணும். ஓகே சார். பொருத்துதல் பதிவேடுல பயன்படுத்தணும். ஃபிட்டிங்ஸ் இன்வென்டரின்னு ஒரு பதிவேடு இருக்கு. பதிவேடு அத நாங்க பயன்படுத்துறோம். சில இடத்துல சவிக்கிரியுமே லேக்கணின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதையும் நாங்க அதுலயும் கவனம் செலுத்துங்க. ஏனென்றால் இப்ப நாங்க ஒரு பிராக்டிக்கலான விஷயம் தானே. நாங்க அதிபரா இருப்போம், வேறு பாடசாலைக்கு போய் இடமாற்றம் பெறுவோம், சரியா, ஓய்வு பெறுவோம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் பிரச்சனைக்கு வரலாம். பலரும் பெட்டிஷன் அடிப்பாங்க. இந்த ஃபிட்டிங்ஸ் இன்வென்டரி தொடர்பா நான் ஒரு கேஸ் ஸ்டடி சார் எங்களுடைய ஸ்கூல்ல நான் சொல்றேன் சார். எங்களுடைய ஸ்கூல்ல ஃபேனை கலவரத்துக்கு போயிட்டாங்க சார். அப்போ போலீஸ்ல என்ட்ரி போடுறதுக்கு அவன் ஃபிட்டிங்ஸ் இன்வென்டரி இருக்கான்னு கேட்டான் சார். இருந்ததா கண்டுதான் சார் அவங்க என்ட்ரியை பொறுப்படுத்தான். அப்ப அதுல இத்தனாம் தேதி வேற டிபார்ட்மெண்ட்ல அதுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்கு. ஃபிட்டிங் இன்வென்டரிக்கெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட், வேற நிறுவனங்கள்ல, அரசு நிறுவனங்கள்ல அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாடசாலையில கொஞ்சம் அதுக்கு முக்கியம். இன்வென்டரியில இந்த ஃபேன் தொடர்பா நாங்க இன்வென்டரியில காட்டுற இல்லை சார். ஆனா அந்த ஃபிட்டிங் இன்ஸ்பெக்டர்ல பதிவு இருந்ததுனால சார் இந்த கேஸ் எடுப்பட்டு அதுக்கப்புறம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட கொப்பியை வாங்கிட்டு தான் சார் அதை இல்லாம ஆக்குனாரு. நல்ல விஷயம். காரணம் என்ன சார், வேற நிறுவனங்கள்ல அந்த ஃபிட்டிங் இன்வென்டரி வச்சிருக்காங்க, பாடசாலையில கொஞ்சம் குறைவு. சரி, அப்ப நாங்க வேற நிறுவனத்துக்கு நாங்க என்ன ஒரு விடயமா போலீஸ் நிர்ணயிக்கிறதுக்கு போகல அவங்க கேட்பாங்க. அப்ப நீங்க சொன்ன உங்களோட அனுபவங்கள் இப்ப பிஜிடிஎம் டிஎஸ்எம்ங்கிறது சார் இது ஒரு உங்களோட வான்மை விருத்திக்கான ஒரு போஸ்ட் தானே. அப்ப இது பிராக்டிக்கல் நாலேஜ் ஒன்று இருக்கும். சார் இதுல எங்கட எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆடிட்டால வந்த நேரம் இததான் முக்கியமா பார்த்தாங்க சார். இத ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். சில நேரம் ஆடிட் வரது சார் பெட்டிஷனுக்கு வரது தானே. என்ன சில ஆட்கள் பெட்டிஷன் அடிச்சு விடும், அவர் ஃபேனை வீட்டுக்கு கொண்டு போயிட்டார், அப்படி இப்படி இல்லை. இந்த மாதிரி நேரங்களையும் செக் பண்ணுவாங்க. பொதுவா பெரும்பாலான பாடசாலைகள்ல போர்ட் ஆஃப் சேர் கூடுதலா பாக்குறது இன்வென்டரியை தான் செக் பண்ணுவாங்க. ஃபிட்டிங் இன்வென்டரி மட்டும் இல்லைன்னா அதை சில செக் பண்ணாம விடலாம். சில ஆட்கள் அதையும் பார்க்கலாம். ஆனால் நாங்க முழுமையா எல்லா விடயங்கள்லையுமே கொஞ்சம் கவனமா இருப்போம். இதுவரைக்கும் ஃபிட்டிங் இன்வென்டரின்னு ஒன்று பயன்படுத்தாட்டி ஏற்கனவே உங்க நண்பர்கிட்ட கேட்டு அதுக்கான ஆவணங்களை பெற்று அதையும் நீங்க ஒருக்கா பதிஞ்சு கொள்ளுங்க. சில வேளை சார் சில விடயங்கள் நீங்க திணைக்களத்துல போய் கேட்டாலும் ஐடியா தர மாட்டாங்க. ஏன்னா சிலர் அவங்க ஒரு அதிபரா இல்லாம நேரடியாக செல்லியஸ் பாஸ் பண்ணி போனவங்களுக்கு சில வேளை பாடசாலை தொடர்பான அனுபவங்கள் இருக்காது. அதான் இளைஞர்களுக்கு கல்வி பிரச்சனை. அதுதான் ஒரு அதிபருக்கு தெரிஞ்ச விடயங்கள் சில வேளை மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு தெரியாது. அவங்க பாடசாலை பிராக்டிக்கலான ஒரு நுழைவு இல்லை. அதனால அதை நீங்க அதை பத்தி நீங்க கதைச்சே நல்ல ஒரு விடயம். அது தொடர்பாக நீங்க கட்டாயமா வைத்திருக்கோம். எங்கட பாடசாலை எத்தனை ஃபேன் இருக்குன்னு தெரியுதானே சார் வேணும். ஒவ்வொரு கட்டிடத்திலையும் என்ன எத்தனை ஃபேன் இருக்கு, எத்தனை டியூப் பல்ப் இருக்கு, எத்தனை பல்ப் இருக்கு, அதெல்லாம் தகவல்கள் தெரியத்தான் வேணும். அதெல்லாம் அதையும் வைத்திருக்கோம். அடுத்து உங்களுடைய சிலபஸை தான் சொல்லி கொண்டு போகிறேன். அப்போ எந்த ஒரு பொருளையுமே பயன்படுத்திருக்கும் போது கட்டாயமாக அதை நாங்கள் இன்வென்டரியில பதியோம். அடுத்து நாங்கள் பார்த்தோம் வருட இறுதியில நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால் அது பேலன்ஸ் பண்ணணும். வருட இறுதியில இன்வென்டரியை பேலன்ஸ் பண்ணணும். அடுத்து 66, 44 படிவத்தை உங்களுக்கு தெரியும். 66 படிவம் நாங்கள் தான் பதிவோம். போர்டு செய்யறது அதை ஒப்படைக்கும். சில விட 66 படிவத்து போர்டு செயல் வர்றதுக்கு முதலே கூட நாங்கள் திணைக்களத்துக்கு கொடுத்தோம். அவங்க போர்டு செயல் திருத்தி போட்டு 47 படிவத்தை பதிவாங்க. 47 படிவம் மட்டும் பெரும்பாலும் போர்டு செயலால் தான் பதியப்பட வேண்டும்.
பெரும்பாலான பாடசாலை அதிபர்களே பதிஞ்சு தருவார்கள். சரியா? போர்டர் சேவையர் முடிய அவங்க ஒரு அவங்களோட கமிட்டியில ஒரு இப்போ இது அவங்க முடிவு ஒன்று தருவாங்க. என்னன்னு கேட்டால் 47 படிவத்தில் SDRT இது சொல்லி, அப்போ அதுதான் நாங்கள் பார்த்தோம். என்னது எஸ் என்ற செயல்பட்டு டிஸ்ட்ராய் பண்ணுறது, ஆர் ரிப்பேர், டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது தொடர்பாக அவங்களுக்கு தெளிவு இருக்கு. அடுத்து அவங்களோட அறிக்கை. சார் இந்த வாய்ஸ் உள்ளுக்குள்ளுக்கு போயிட்டு வருது சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களோட வாய்ஸ் உள்ளுக்குள்ளுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு சார். இப்போ சரியா? ஓகேயா? இப்போ ஓகே சார். அது ஓகே, அந்த விஷயம் சரி. அடுத்து ரிப்போர்ட் வரும். ரிப்போர்ட்ல இருக்கும் என்னென்ன வேறு விடயங்கள் கொண்டு அந்த 47 படிவத்தில் அந்த ஆங்கில எழுத்துக்கள் 4 இருக்கும். அது கேள்வியே வந்திருக்கு அப்படியே. அடுத்து ரிப்போர்ட்ல வேற என்ன இருக்கும்? போர்ட் ஆஃப் சேவை ரிப்போர்ட்ல ஒரு அந்த எழுத்து 4 வந்த பிறகு அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும். சேல் பண்ணணும், டி என்ன டிஸ்ட்ராய் பண்ணணும், ஆர் என்ன ரிப்பேர் பண்ணணும், டி என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது நம்ம பார்த்தோம். அடுத்து அந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது. அடுத்து இன்வென்ட்ரியை என்ன செய்யணும், அது அப்டேட் பண்ணணும். அவ்வளோதான் இன்றைக்கு கொடுத்த சிலபஸ். இப்போ நான் சொன்ன விஷயங்கள், இப்போ நான் சிலபஸை வாய்ச்சேன், அதில் உங்களுக்கு என்ன சரி டவுட் இருக்கா? ஆனால் அதை விட மேலதிகமாக நாங்கள் படிச்சிருக்கோம். சரியா சார்? அந்த அவையில ஒரு ரிப்போர்ட்னு தருவாங்களான்னு சார்? அவையில ரிப்போர்ட் அது நாங்கள் அந்த போர்ட் ஆஃப் சர்வீஸ் அந்த சேர்மனாக்கள் வந்து ரிப்போர்ட்டுங்கிற ரிப்போர்ட்னு தருவாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கும்? அதுல சில விடயங்களை எங்களை மென்ஷன் பண்ண சொல்லுவேன். அப்படி இருக்கு, இப்படி இருக்கு சில விஷயங்கள். உங்களோட பாடசாலை என்ன பொருட்கள் வந்து பாடசாலையில இருக்கு, இன்வென்ட்ரியில இல்ல. இன்வென்ட்ரியில இருக்கு, பாடசாலையில இல்ல. சப் இன்வென்ட்ரியில இருக்கு, மெயின் இன்வென்ட்ரியில இருக்கு. இப்படியே ஒரு கேள்வி டிஎஸ்எம்க்கு வந்துச்சு. சரியா? ஒரு போர்ட் ஆஃப் சேர் வந்து பின்வரும் பிழைகளை கண்டுபிடிக்கிறாங்க, இது சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னன்னு கேள்வி வந்து. சரியா? அப்ப அது உதாரணமாக ஸ்கூல்ல பாடசாலையில பொருள் இருக்கு, இன்வென்ட்ரியில இல்லை, என்ன நடவடிக்கை? நீங்க பெருசா நினைச்சு கொண்டிருப்பீங்க. என்ன அது நடவடிக்கை? இன்வென்ட்ரியில பதியும். சப் இன்வென்ட்ரியில இருக்கு, மெயின் இன்வென்ட்ரியில இல்லை, என்ன செய்யணும்? மெயின் இன்வென்ட்ரிக்கு எழுதி போட்டு முறையாக சப் இன்வென்ட்ரிக்கு மாற்றோம். சரியா? இன்வென்ட்ரியில பொருள் இருக்கு, பாடசாலையில இல்லை, என்ன செய்வீங்க? என்ன செய்யும்? அதுக்கான ஆரம்பிச்சு அதுக்காக காரணி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுல பத்தி நாளைக்கு அந்த விஷயத்தான் பார்க்க போறோம். இதுதான் உங்களுக்கு சிலபஸ்ல உள்ள விஷயம். அது தவிர மேலதிகமான சில விடயங்கள் உங்களுக்கு நான் எடுத்தேன். ஏன்னா அது உங்க சிம்பிள் விஷயம் தானே. அது தவிர இதுவரைக்கும் நாங்க படிச்சதுல உங்களுக்கு டவுட் இருக்கா சார்? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ சார், சொல்லுங்க. என்னன்னா சார், பொருள் பாடசாலையில இருந்து இன்னொரு பாடசாலைக்கு நாங்கள் ஒரு தளவாடத்தை மாத்திரம்டா அது அனுமதியோட தான் செய்வோம். அதன் பொருள் மாற்றலன்ட்டு நாங்கள் பதியலாம் தானே? அந்த கடிதத்தை வச்சு கொண்டே பதியலாமா சார்? இல்ல திரும்ப நாங்கள் இதை வழங்கிட்டோம், இதை பதிவு மாற்றத்துக்கு அனுமதி தர சொல்லி அதை எடுத்துதான் பதியணும்? எந்த ஒரு பதிவும் டிபார்ட்மெண்ட் அனுமதி இல்லாம இன்வென்ட்ரியில எந்த பதிவையும் நாங்க மேற்கொள்ள முடியாது. சரியா? அப்ப டிபார்ட்மெண்ட் சொல்லுது இந்த பாடசாலைக்கு என்ன பொருட்களை கொடுங்கன்னு ஒரு கடிதம் இலக்கமெல்லாம் இருக்குதானே, தேதி எல்லாம் அதை போட்டு கழிச்சு விடலாம். ஆனா கட்டாயமாக அந்த அதிபர் பெற்றுக்கொண்டதாக ஒரு கடிதம் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும். அந்த கடிதம் இருக்கும். இருக்கு, அதுவும் இருக்கு, இருக்கணும். அது ஃபைல்ல இருக்கணும். கேட்டா சில பேர்ல நாங்க டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம், நாங்க பொருளை கொடுக்காம இருக்கலாம் தானே. ஆமா, வேற யாருக்கு வித்து போட்டு கூட கழிச்சு விடலாம் தானே டிபார்ட்மெண்ட். அதனால கட்டாயமா அந்த அதிபர் பெற்றுக்கொண்டாலும் அதான் ப்ரொசீஜர். வேறொரு பாடசாலைக்கு பொருட்களை மாற்ற போது கட்டாயமாக அந்த அதிபருட வேண்டுகோள் கடிதம் வேணும். அது வளைய கழிப்பு அனுப்பாளர் ஊடாகவும் வேண்டுகோள் அனுப்பலாம். வளைய கழிப்பாளர் ஊடாக வேண்டுகோள் அனுப்பினா வளைய கழிப்பணிப்பாளர் எங்களுக்கு கட்டளை இடுவார், இந்த பொருட்களை இந்த பாடசாலைக்கு நீங்க வழங்குங்க சொல்லி. சரியா? அந்த கடிதத்தின் படி நாங்க அவருக்கு வழங்கி போட்டு அவர் பெற்றுக்கொண்டதாக அவர்கிட்ட கடிதம் பெறுவோம். வளைய கழிப்பாளர் கடிதத்தின் படி அதை நாங்க இருந்து கழிச்சு விடலாம். இதெல்லாம் வந்திருக்க கேள்விகள். சரியா? நான் பெரும்பாலும் உங்களுக்கு எக்ஸாமையும் பேஸ் பண்ணி தான் சில விடயங்கள் நான் சொல்றேன். அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸை விட மேலதிகமாக தான் செய்திருக்கேன். அடுத்து நிதி பிரமாணங்களையும் இருக்கு இந்த
பொருட்களை நிதி பிரமாணங்கள் 13ல் 715, 716, 756, 757, 58 எல்லாம் பெரும்பாலும் இந்த பொருட்கள் தொடர்பாக தான் இருக்கு. இப்போ நிதி ஒழுங்கு எஃப்ஆர்என்டா ஃபைனான்சியல் ரெகுலேஷன் நிதி பிரமாணம். அதில் 715 இருப்பு பொருள்னா என்னன்னு சொல்லியிருக்கு. இருப்பு பொருள் என்றால் என்னன்னு சொல்லி, இருப்பு பொருள் என்பது ஒரு நிறுவனத்துக்குரிய சேவைகளை செய்வதற்கு தேவையான எந்த பொருளையும் குறிக்கும். நிதி பிரமாணத்தை சொல்லியிருக்கு இருப்பு பொருள்னா என்னன்னு சொல்லி. சரியா, எங்களோட சேவைகளை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துகிறோமோ அது அனைத்தும் இருப்பு பொருட்கள் சொல்லப்படுது. அதில் பொறி தொகுதி, இயந்திரம், உபகரணம், இணைப்புக்கள், விலங்குகள், சரியா, உபயோகிக்கப்படாத பொருட்கள், மீட்பு, இப்படி பல பொருட்கள் இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ எங்களை பொறுத்தவரை இருப்பு பொருட்கள்னு சொல்லக்குள்ள எங்களோட பாடசாலையை நடத்தி செல்றதுக்கு தேவையான பொருட்களை எங்களை தெரிஞ்சுக்கிட்டா போதும். பொறி தொகுதி, இயந்திரம், உபகரணம், இணைப்புக்கள், இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து சொல்லியிருக்கு களஞ்சிய பொறுப்பாளர்னு ஒருத்தர் இருப்பாரு. என்ன களஞ்சிய பொறுப்பாளர்? இப்போ நாங்கள் பொருட்கள்லாம் இருந்து களஞ்சியத்துக்கு ஏனைய நிறுவனங்கள் இது பாடசாலைக்குரிய மட்டும் விஷயம் இல்லையே. நிதி பிரமாணத்தில் உள்ள அரச நிறுவனம் அனைத்துக்கு உரியதுதான். இப்போ சில விடயங்கள் எங்களுக்கு பாடசாலைக்கு சில விடயங்கள் நேரடி சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். பாடசாலையில களஞ்சிய பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்காரா இல்லையே? ஹலோ, இல்ல சார். ஆசிரியரோ செக்ஷன் லீடரோ அவங்க தான் களஞ்சிய பொறுப்பாளராக இருப்பாங்க. யாரு பொருட்களுக்கு பொறுப்பா இருக்காரோ அவர் தான் களஞ்சிய பொறுப்பாளர். அவர்கிட்ட தான் பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்றோம். மீனா பொதுவாக ஏனைய அரசு நிறுவனங்கள் களஞ்சிய பொறுப்பாளர்னு இருப்பாங்க. அப்போ இருப்பு பொருட்கள் பெற்றுக்கொள்ள அவளை பொறுப்பு என்னன்னு கேட்டா இதுவும் நான் பாடசாலை நடக்குது தானே, இருப்பு பொருட்களை பெற்றுக்கொள்ளல். அப்போ இருப்பு பொருள்லாம் ஏற்கனவே நான் கண்டு கொள்ளணும். பொறி தொகுதி, இயந்திரம், உபகரணம், இல்லை பாடசாலை உள்ள மூலதன பொருட்களும் இருப்பு பொருட்கள் தான். சரியா, அந்த இருப்பு பொருட்களுக்கு பொறுப்பாளர் தான் களஞ்சிய பொறுப்பாளர். இப்போ அவரோட வேலை என்ன? இருப்பு பொருட்களை பெற்றுக்கொள்றது, தன்னை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது. சரியா, அதை தேவையானவர்களுக்கு கொடுக்கிறது. இதுதான் அவருடைய பொறுப்பாக இருக்கும். அவ்வளவு விளையும்னா போதும். சரியா, அது இருப்பு பொருட்கள். இப்போ பாடசாலையிலேயும் ஒரு அதிபரோ பிரதி அதிபரோ அல்லது செக்ஷன் லீடரோ இருப்பு பொறுப்பாளராக இருப்பாங்க. அப்போ அவருடைய கடமைகள் மேல் உள்ள சொல்றதே போதும். இருப்பு பொருட்களை பெற்றுக்கொள்ளல், ஒப்புக்கொள்ளல், அறிவித்தல், எல்லா வேலைகளிலும் சரியான கணக்கு வைத்திருத்தல். அப்போ இருப்பு பொருட்களை பெற்றுக்கொள்றது. சரியா, பிறகு அது பொருத்தமானதாக இருந்தால் அதை ஒப்புக்கொள்றது, ஓகேன்னு சொல்லி தான் பெற்றுக்கொண்டதாக அறிவிக்கிறது. அறிவிக்கிறேன்னா என்னது? என்னென்ன பொருட்கள் களஞ்சியத்தில் பற்றாக்குறையா இருக்கு, என்னென்ன பொருட்கள் நாங்கள் மேலும் கொள்வனவு செய்யணும் அப்படின்னு சொல்லி களஞ்சிய பொறுப்பாளர் தான் அறிவிக்கணும். யாருக்கு அறிவிக்கணும்? களஞ்சிய பொறுப்பாளர் யாருக்கு அறிவிக்கணும்? கொள்வனவு குழுவுக்கு. கொள்வனவு குழுவுக்கு அறிவிக்கணும். இப்போ இது எவ்வாறு மட்டும் பாடசாலைக்குரிய மட்டுமல்ல, முழு அரசு நிறுவனத்துக்கு. இப்போ களஞ்சிய பொறுப்பாளர் சாதாரணமாக பொருட்களை சரியான பொருட்களான தகுதியான பொருட்களான பார்த்து தான் பெற்றுக்கொள்ளும். வர்ற பொருட்களையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் கட்டளையிட்ட பொருள் தான் வருதா, நாங்கள் எதிர்பார்த்த தரத்துக்குரிய பொருள் வருதா, சரியா, அந்த குறியீட்டு உள்ள பொருள் வருதா, அதை கணக்காக பார்த்து தான் பெற்றுக்கொள்ளும். பெற்றுக்கொண்டு சில வேளை தான் பெற்றுக்கொண்டதாக அறிவிக்கலாம். அதே நேரத்தில் பொருட்கள் களஞ்சியத்தில் பொருட்கள் வழங்கி சரியா மேலும் கொள்வனவு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அதையும் அவர் அறிவிக்கணும். எல்லா விஷயத்துக்கும் கணக்கு வச்சிருக்கணும் கட்டாயமாக. களஞ்சிய பொறுப்பாளர் களஞ்சிய கணக்கு புத்தகம் வச்சிருக்கணும். அப்போ அது அவரோட பொறுப்பு. இருப்பு பொருட்களை உரிய கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல், எந்நேரமும் அதனை எளிதில் இருக்கும் இடத்தை அறிதல், சரிபார்த்தல், சரியா, ஏற்ற வகையில் முறைப்படி ஒழுங்காக்கி நல்ல நிலையில் வைத்திருத்தல். களஞ்சியத்தில் பொருட்களை பெரிய நிறுவனங்களை களஞ்சியத்தில் பொருட்களை வைக்கிற போது இலகுவாக அடையாளம் காணக்கூடிய மாதிரி வைக்கணும், இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் வைக்கணும். அது அவருடைய பொறுப்பு. சில பொருட்கள் இருக்கும், சில பெரிய பொருட்கள் இருக்கும், அதை கொண்டு போய் தூரத்தில் வச்சிருக்கோம், பெற்றுக்கொள்ள கஷ்டம். அப்போ இலகுவாக எடுக்கக்கூடிய மாதிரி வைத்திருக்க வேண்டும். அது அவருடைய பொறுப்பு. அடுத்து தக்க அதிகாரத்தின் பேரில் இருப்பு பொருட்களை வைத்திருந்தார். தனக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட பொருட்களை மட்டும்தான் அவர் தன்னுடைய களஞ்சியத்தில் வச்சிருக்கலாம். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். அனுமதித்த நடைமுறைக்கு ஏற்ப இருப்பு பொருட்களின் குறியீடு செய்தல். அப்போ ஒவ்வொரு நிறுவனமும் பொருட்களுக்கு குறியீடு செய்வாங்க. அது நிறுவனத்துக்கு நிறுவனம் குறியீடு மாற்றம் அடையலாம்.
அப்ப எங்கட பாடசாலையிலையும் சில பொருட்களுக்கு நாங்கள் குறியீடுகளை இடலாம். எங்க சோனல் இலக்கத்தை இப்போ ஃபைல்ல குறியீடு இடுறீங்க தானே, அதே மாதிரி எங்கட பாடசாலை பெயரையும் போட்டு குறியீடுகள் இடலாம். இப்போ சில விட நாங்கள் சில பொருட்களை வேறு இடங்களுக்கு கொடுக்கிற போது எங்கட பொருள் தான் சொல்லி அடையாளம் காண்ற குறியீடு ஒன்று இருக்கும். சும்மா பொதுவாக பொருட்களை வச்சிருந்தா எங்கட பொருட்கள் தான் அடையாளம் காண முடியாது. சில பாடசாலை பொருட்களை ஏனைய பாடசாலைகளுக்கு கொடுப்போம். சில வேளை சோனல் ஆஃபீஸ் டிவிஷனல் ஆஃபீஸ் கேட்போம் சில பொருட்களை. சரியா? அப்போ பல பாடசாலையிலிருந்து பொருட்கள் பெற்றிருப்பாங்க. எங்கட பாடசாலைக்குரிய பொருள்னு சொல்லி அடையாளம் கண்டு கட்டாயமாக நாங்கள் குறியீடுகள் ஒவ்வொரு பொருளுக்கும் குறியீடு நாங்கள் பதிஞ்சு வச்சிருக்கோம். பாடசாலையில் வச்சுக்கிற எல்லா பொருட்களுக்குமே இருப்பு பொருட்களுக்கும் குறியீடு இருக்கணும். எங்களோட பாடசாலையோட பெயரோ எங்களோட பாடசாலையோட இலக்கமோ உள்ள குறியீடு கட்டாயமாக வைத்திருக்கணும். இருப்பு பொருட்களை பெறல், வழங்கல், முடிவு செய்தல் ஆகிய அனைத்துக்கும் பதிவேடுகள் வைத்திருக்கணும். சரியா? பெற்றுக்கொண்ட பெற்றா பதியணும், வழங்கினா பதியணும், மீதிக்கான பதியணும். அது ஆதாரத்தோட வைத்திருக்கணும். அதுவும் களஞ்சிய பொறுப்பாளரோட பொறுப்பு. அலுவலகத்தில் பயன்படுத்துவதற்காக குறிப்பிட்ட உத்தியோகஸ்தரின் அதிகாரத்தின் பேரில் சான்றிதழ் செய்யப்படும் ஈர்ப்பு பொருட்களுக்காக விநியோக நிரல்களும் பத்திரங்களை வைத்திருத்தல். நாங்கள் அலுவலகத்தில் உள்ளவருக்கு நாங்கள் என்ன சரி பொருட்களை கொடுக்குறோன்னா அவருக்கு அந்த பொருளை விநியோகித்தோம். சரி, யாருக்கு களஞ்சிய பொறுப்பாளர் யாருக்கு அந்த பொருளை விநியோகித்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவேடையும் வச்சிருக்கோம். உதாரணமாக நாங்கள் விசில் போர்டு வாங்கினா நாங்கள் வேற யாருக்கும் கொடுத்தா பதிவு செய்யறது தான் இருப்பு பொருட்கள் ஸ்டாக் புக்கில். அது மாதிரி அதுக்கான பதிவேடை நாங்கள் வைத்திருக்கணும். அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்ட ஆட்களுக்கு மாத்திரம் இருப்பு பொருட்கள் வழங்கல். இப்போ நாங்கள் யாருக்குமே ஒரு பொருளை வழங்குற போது சும்மா வழங்க முடியாது. அவர் அடையாளத்தை எப்படி உறுதிப்படுத்தணும்? அவருடைய பேர், அவருடைய பதவி, அதை தவிர வேற என்ன அடையாளத்தை உறுதிப்படுத்தலாம்? அடையாள இலக்கம், அவருக்குன்னு சில இலக்கங்கள் இருக்கலாம். அது இது ஸ்கூலுக்கு மட்டும் பொதுவா தொலைபேசி அப்படி எல்லாம் இருக்கணும். ஏன்னா சில வேளை நாங்கள் பொதுவாக கொடுத்த கூட நான் பெற்றுக்கொள்ளலன்னு சொல்லுவார். அடுத்து அவட கையொப்பம் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா சரியா? உறுதிப்படுத்தி இன்னாட்ட வந்து தான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவட கையொப்பமும் இருக்கும். இப்போ நாங்கள் எந்த ஒரு பொருட்களையுமே பொறுக்கிற போது அடையாளம் உறுதிப்படுத்தப்படும். நீங்கள் ஒரு காசோலை கொடுக்குற போதும் அடையாளம் உறுதிப்படுத்தப்படும். நீங்கள் வேற யாருக்கு காசோலை கொடுக்குற போது உறுதிச்சீட்டு தான் அதுக்கு உறுதிப்படுத்துறதா இருக்கும், வவுச்சர். அப்போ வவுச்சர்ட அவருடைய பேர் இருக்கணும், அவருடைய வேறு இலக்கங்கள் இருக்கணும், அடையாள அட்டை இலக்கம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். சரியா? அப்போ நீங்கள் பொருளையோ பணத்தையோ வேறு ஒருவருக்கு கொடுக்குற போது இன்னாருக்கு தான் கொடுத்தோன்னு சொல்லி உறுதிப்படுத்தும். ஏன்னா அவங்க மோசடி செய்யலாம், நான் பெற்றுக்கொள்ளலன்னு சொல்லலாம். சரியா? அதனால ஒரு வவுச்சரில் பணத்தை கொடுக்குற போது வவுச்சரில் உறுதிப்படுத்தப்பட்டது. அதெல்லாம் உங்களுக்கு நிதி மேனேஜ்மெண்ட்ல கேள்வி வரும். அடுத்து ஸ்டாக்ல உள்ள பொருட்களை தினமும் நாங்கள் செக் பண்ணி கொண்டே இருக்கணும். சரியா? இன்வென்ட்ரியில் உள்ள பொருளும் ஸ்டாக்ல உள்ளதும் சரியா இருக்கா, ஸ்டாக் புக்ல உள்ளதும் இன்வென்ட்ரிலையும் சரியா இருக்கான்னு தினமும் செக் பண்ணி கொண்டே இருக்கணும். செக் பண்ணி சரி பார்த்து கொள்ளும். அது வருடக்கணக்கில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. சரி, அதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஒடிட் வந்த பிறகுதான் அல்லது போர்ட் ஆஃப் ஷேர் வந்து வர்ற போதுதான் இல்லை, இடைக்கிடையே நாங்கள் ஒரு இன்டர்னல் செக்கிங் கொண்டு செய்யும். அது உரிய களஞ்சிய உத்தியோகஸ்தருக்கு பின்வருவன சம்பந்தமாக அறிக்கை கொடுப்போம். சரியா? அவரின் அறிவுறுத்தல்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஏதேனும் ஐயமுடன் அவருடைய சில விஷயங்களுக்கு டவுட்டா இருந்தால் அரசாங்க அதிபர்கள் வந்து எல்லா விடயமே எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லை, சில டவுட் வர்ற போது நாங்கள் மேலதிகாரிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். சரியா? சில டவுட்டுகள் வந்து என்கிட்டையும் கேட்கலாம். நானும் நீண்ட கால அதிபராக தான், தொடர்ந்து நான் கல்வித்துறையில் இருக்கேன். சரி, தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் வந்தாலும் நான் படிப்பேன். உங்கள் மாதிரி ஆக்கிட்டையும் கேட்டுக்கொள்வேன் புதிய புதிய விடயங்களை. அதனால் நீங்கள் கட்டாயமாக சில விடயங்கள் அனைத்தும் எல்லாம் தெரியணும் மட்டும் இல்லை தானே. நாங்கள் டாக்குமெண்ட்டை பார்க்கலாம், சில வேளை தாபனுக்கு போய் நிதி பிரமாணங்களை பார்த்து அறிஞ்சு விடலாம். எல்லாம் தெரிஞ்சாக்கன்று இல்லை. சரியா? அது எல்லாத்தையும் தலையில் வச்சிருக்கணும் மட்டும் இல்லை. சரி, எங்களுக்கு பிரச்சனை வர்ற போது நாங்கள் அது தொடர்பான ஆவணங்களை பார்க்கலாம், சுற்றுமத்தை பார்க்கலாம். எங்களுக்கு எஸ்டிஎஸ்லையோ ஸ்பெஷல் டிவிஸ்லையோ சந்தேகம் ஏற்பட்டால் உடனே அந்த சுற்றுமத்தை எடுத்து பார்க்கலாம். தாபன கோவை நிதி பிரமாணங்களில் வந்தால் இப்போ லீவு சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்னா உடனே தாபன கோவை லீவு பிரிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரியா? அப்படியான விஷயங்களை பார்க்கும். அடுத்து அவரை நேரடி கவனம் அவசியமான
ஏதேனும் விடயங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ. ஓ, அது நம்ம ஒரு சின்ன கிளாஸ்ல இருக்க டிக்கெட் எடுக்கிறேன் நான். நான் எடுக்கிறேன் டிஎஸ்என் கிளாஸ். சாதாரண ஜென்ரலா விளங்கி கொண்டா போதும். களஞ்சிய உத்தியோகஸ்தர் பின்வரும் ஒன்றை அல்லது பலவற்றை செய்வதற்கு கையெழுப்பினால் அதிகாரம் பெற்ற உத்தியோகஸ்தர் களஞ்சிய உத்தியோகஸ்தர் ஆவார். களஞ்சிய உத்தியோகஸ்தர்னா யாருன்னு சொல்லி, பின்வரும் ஒன்றை அல்லது பலவற்றை செய்வதற்கு கையெழுப்பினால் அதிகாரம் பெற்ற உத்தியோகஸ்தர். அதனால கையெழுப்பினும் சொல் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல முக்கியம். டெலிகேஷன் சார், நிறுவன தலைவர் வந்து எழுத்து மூலமாக கொடுக்கணும். இவருக்கும் சில டெலிகேட் பண்ணிருப்பாங்க சில அதிகாரங்கள் களஞ்சிய உத்தியோகஸ்தருக்கு. சரியா? இப்ப களஞ்சிய பொறுப்பாளரின் பணிகளை மேற்பார்வை செய்து களஞ்சிய உத்தியோகஸ்தர் இவரு. இது பக்கிற களஞ்சிய உத்தியோகஸ்தர். களஞ்சிய பொறுப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார். சில நிறுவனங்களை களஞ்சிய உத்தியோகஸ்தர்னு வருவார். அவர் ஆபீசர். அவர் களஞ்சிய பொறுப்பாளருடைய பணிகளை மேற்பார்வை செய்வார். சரியா பதிகிறாரா, அறிக்கை சமர்ப்பிக்கிறாரா, கணக்குகள்லாம் சரியா வச்சிருக்காரா, அதெல்லாம் பார்ப்பார். களஞ்சிய பொறுப்பாளரின் பதிவேடுகள் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பார். சரியா செய்கிறாரா, கணக்குகள்லாம் சரியா பேணப்படுதான்னு பார்ப்பார். எதுவும் பொருட்கள் எதுவும் பழுது அடைஞ்சிருக்குதா, பழுது பார்க்கப்பட்டிருக்கா, சரியா விற்பனை செய்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கா, அந்த விடயத்தையும் பார்ப்பார். களஞ்சிய பொறுப்பாளரினால் பெற்றுக் கொள்ளப்படும் இருப்பு பொருட்களுக்கு அனுமதி அளிக்கும் ஹலோ ஹலோ மேலதிகமான அறிவுக்காகத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு பிரின்சிபல்னு சொன்னா கட்டாயமாக நிதிப்பிரமாண தாபன கோவை. நீங்க இந்த மாதிரி EBXMR எழுதுறீங்களா? EB1க்கு இது வரும். EB2 யாரும் எழுதுறீங்களா? EB2க்கு நான் கிளாஸ் ஒன்று செய்ய இருக்கேன். பிறகு என்னோட தொடர்பு கொள்ளுங்க. ஓகே சார். அட்மிஷன் கார்டு வந்துட்டு சார். ஹலோ, EB2க்கு அட்மிஷன் கார்டு வந்துட்டு இன்னைக்கு. எப்ப தொடங்குது? 25 28 அடுத்த மாதமா? இந்த மாதம் 25 26. 25 26. ஓ சாட்டர்டே சண்டே. EB1 தான் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி. ரைட். நிதி பிரமாணம் அதுல ஒரு பிரிவு இருக்கு 716. நிதி ஏற்படும் அதிகாரம். அதற்கென உரிய நிதி ஏற்பாடு செய்தால் அன்றி இருப்பு பொருட்களுக்கு வரவழைத்தல் கட்டளை கொடுத்தல் ஆகாது. இது முக்கியமான விஷயம். இப்ப நீங்க இலங்கை பட்ஜெட் இருக்குதானே, பாடசாலைக்கு பட்ஜெட் இருக்குதானே, பட்ஜெட்ங்கிற முக்கியமானது. பட்ஜெட்ல அது பாராளுமன்றத்திலையும் அப்படிதான், பாடசாலையிலையும் அப்படிதான். பட்ஜெட்ல அனுமதி பெறாம எந்த பொருளையுமே பெற்று எந்த செலவையுமே நாங்க மேற்கொள்ள முடியாது. அனுமதியின்றி எந்த பொருட்களையுமே நிதி நாங்க காசு செலவழிக்க முடியாது. பாருங்க, பாராளுமன்றத்திலையும் அவங்க என்ன செய்யறாங்க, பட்ஜெட் அனுமதிக்கு முதல் என்ன செய்யறாங்க, ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்னன்னு கேட்டா, ஒரு புதிய பட்ஜெட் ஒன்று ஏற்பாடு செய்யாட்டி அவருக்கு மட்டும் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. தேர்தல் நடத்துறதுக்கான நிதியை பெற்றுக்கொள்றதுக்கான அவருக்கு அதிகாரம் ஒன்று இருக்கு. அப்படியான சில அதிகாரங்கள் இருக்கு. பொதுவாக பாராளுமன்றமா இருந்தாலும் சரி, பாடசாலையா இருந்தாலும் சரி, ஒரு பட்ஜெட் தயாரித்து அதற்கான அதிகாரம் பெறாம, பட்ஜெட்
அனுமதி பெறாம, வலய கழிப்பாளர் பண்ண அனுமதி பெறாம எந்த செலவையுமே மேற்கொள்ள முடியாது. பாடசாலையில் உள்ள நிதியும் ஒரு அரச நிதிதான் என்பதை நீங்க கட்டாயமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ கட்டாயமாக உரிய நிதி ஏற்பாடு இல்லாம எந்த பொருட்களையுமே நாங்க கொள்வனவு செய்ய முடியாது. அதனால பட்ஜெட் அனுமதிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஆடிட் வந்தா முதல் பார்ப்பாங்க என்னன்னு கேட்டா, உங்களோட பட்ஜெட் அனுமதிச்சிருக்கீங்களா, அந்த அனுமதிச்ச பட்ஜெட்டின் படி நீங்க பொருட்கள் கொள்வனவு செய்திருக்கீங்களான்னு தான் பார்ப்பாங்க. சரியா? சில விட அனுமதித்த காகிதங்களுக்கு 10,000 ஒதுக்கி இருக்கீங்க, 10,000த்துக்கு குறைய செலவழிக்கலாம், 10,000த்துக்கு கூட செலவழிக்க முடியாது. 10,000த்துக்கு கூட செலவழிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டா என்ன செய்ய வேண்டிய? இடைக்கால பட்ஜெட் ஒன்று தயாரிக்கணும். இடைக்கால குறை நிறைப்பு பிரயோஜனம் என்ன? குறை நிறைப்பு பிரயோஜனம் அல்ல. வேற என்ன செய்யலாம்? காகிதாதிகளுக்கு 10,000 ஒதுக்கீங்க, காகிதத்துக்குரிய காசு போதாம இருக்கு, செலவாயிடுச்சு. இன்னொரு 2,000 காகிதம் ஒரு அழிவு பொருளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில இருந்து பெற்றுக்கொள்ளலாம். வகை மாற்றம். ஆங்கிலத்துல வயமன். சொல்றது வீரமன் தான் தமிழ்ல வந்துருச்சு. ஒரு கேள்வி ஒருத்தரும் விளங்காம போச்சு. சரியா? வகை மாற்றம் செய்யும். ஏற்பாடு இல்லாத விடத்து செலவு மேற்கொள்வதற்கு அதிகாரம் அளிக்காததா கருத வேண்டும். அது பட்ஜெட்டோடு சம்பந்தப்பட்டதுதான். சரியா? அதிகாரம் இல்லை, எங்களுக்கு பட்ஜெட் மூலம் அதிகாரம் அளிக்காத எந்த ஒரு செலவையுமே செய்ய முடியாது. அடுத்து சிக்கனம், தரம் முதலியன. தரம், விலை, வளங்களின் நம்பகத்தன்மை, ஒப்படைத்தல், விரைவும் என்பவற்றுக்கு மதிப்பு கொடுத்து அரசாங்கத்துக்கு நன்மை பயக்கும் வகையில் இருப்பு பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட வேண்டும். அப்ப என்ன சிக்கனமா செய்யணும்? சிக்கனம்ங்கிறது பார்லமெண்டத்துல இருந்து பாடசாலை வரைக்கும் தான். எந்த பொருட்களையுமே அதான் டெண்டர் கால் பண்றோம். குறைந்த செலவுல அதே தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள பார்க்கணும். அப்ப குறைந்த செலவுல செய்யணும், எந்த தரமான பொருட்களோ அதே தரத்தை பெற்றுக்கொள்ளணும், விலை பார்க்கணும், விலையும் கவனத்தில் எடுக்கணும், நம்பகத்தன்மை, என்ன டேட்டுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்றோமோ அந்த டேட்டுக்கு அவங்க ஒப்படைக்கணும், இதெல்லாம் கவனத்தில் எடுக்கணும். சரியா? அதுக்கு மதிப்பு கொடுத்தலும் இருக்கு. அரசு டெண்டருக்கு மதிப்பு கொடுக்கணும், எங்களுக்கு பொருட்களை வழங்குறவர். அடுத்து எங்களுக்கு நன்மை பயக்கிற அரசாங்கத்துக்குன்னா மக்களுக்கு தான், மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில தான் இருப்பு பொருட்களோட கொள்வனவு செய்யணும் அப்படின்னு இருக்கு. அடுத்து ஒழுங்குமுறை. அரசாங்கத்தின் சார்பில் கொள்வனவு விற்பனை செய்யும் உத்தியோகஸ்தர் தாம் கடமைகளை செய்கையில் ஒழுங்குமுறைகளை தக்கவாறு கடைபிடிக்க வேண்டும். அப்பொருட்கள் வாங்கல்கள் நேர்மையாக வேணும், மறைமுகமாக வேணும், நேரடியாக வேணும், மறைமுகமாகவும். சரியா? தரம் எவ்வித நலனும் தாம் எவ்வித நலனும் பெற்று கிடையாது. அதாவது பொருட்களை கொள்வனவு செய்வது தனக்கு எந்த மறைமுக நேரடியாவோ மறைமுகமோ தான் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சரியா? அப்படியான போன வருஷங்கள்ல கடந்த அரசாங்கங்கள்ல அதெல்லாம் ஏற்பட்டு இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. பொருட்களுக்கு கொள்வனவு செய்யற போது தங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்குதான்னு பார்க்கக்கூடாது. சரியா? நாங்கள் சில வேளை ஒரு கடையில் டெண்டை கால் பண்ணக்குள்ள எங்களுக்கு பிரச்சனை வர என்னன்னு கேட்டால் டெண்டை அனுப்ப மாட்டாங்க. விலை மனு கோரினா விலை மனு அனுப்ப மாட்டாங்க. தங்ககிட்ட கொள்வனவு செய்தால் தான் தருவாங்கண்ணா. அதனால நாங்கள் சில ஒருத்தர்கிட்டே நாங்கள் அவரே பல விலை மனுக்களை தடிச்சு எங்களுக்கு தர்ற சந்தர்ப்பங்களும் இருக்கு. சரியா? தந்த அதிபருக்கு என்ன சரி கொடுத்துருவார். அப்படியான விஷயங்கள்லாம் பிடிப்பட்டா கஷ்டம். அதனால எதிர்காலத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த நலனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய கூடாது. அடுத்து அதிகாரம் அளித்தலும் அங்கீகாரம் அளித்தல். அப்போ பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான எங்களுக்கு சில அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கணும், உரிய அதிகாரிகளால். அதே மாதிரி அங்கீகாரமும் அளிக்கப்பட்டிருக்கணும். அது 136, 137 அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரம் அளித்தலும் அங்கீகாரம் அளித்தலும். அது அதிகாரம் அளித்தல் அங்கீகாரம் அளித்தல்ங்கிற உங்களோட வவுச்சர்லையும் வரும். உதாரணமா பாடசாலைக்கு ஒரு கட்டிடம் கட்டுறேன்னா அது அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கும். சரியா? கல்வி அமைச்சர். அங்கீகரிக்கிறேன்னா அந்த கட்டிடம் கட்டப்பட்ட பிறகு அந்த அதிகாரத்துக்கு அமைய அவர் கட்டியிருக்காரு அப்படின்னு
அது அங்கீகரிக்கிறது தான் அங்கீகரிக்கும் உத்தியோகஸ்தர். அது அங்கீகரித்தல். உறுதிப்படுத்தல்னு இருக்கு. உறுதிப்படுத்தல்னா அந்த பில்டிங் கட்டினவர் தான் வவுச்சர் போடுறாரு. இந்த வவுச்சரை உறுதிப்படுத்துறது தான் உறுதிப்படுத்தும் உத்தியோகஸ்தர். பாடசாலையிலும் இருக்கு அதிகாரம் அளித்தல், அங்கீகரித்தல், உறுதிப்படுத்தல், படத்தை வழங்குதல் சொல்லி. சரி, அந்த வவுச்சர்ல 4 பேர் படியும் கையொப்பம் கட்டாயமாக இருக்கும். அடுத்து நிதி ஒழுங்கு 756 திணைக்களங்களில் உள்ள இருப்பு பொருட்கள் ஆண்டு சுற்றாய்வு பற்றி சொல்லுதான் மெயின் விஷயம் பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி அல்லது சிறைச்சேரி பிரதி செயலாளரால் அங்கீகரிக்கப்பட்ட பிற்காலத்தில் ஒவ்வொரு திணைக்களத்திலும் உள்ள இருப்பு பொருட்கள் ஒப்பாய்வு செய்ய வேண்டியதுடன் உபயோகிக்கத்தகாத இருப்பு பொருட்கள் பற்றி அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக சுற்றாய்வு சேவை நியமிக்கப்பட வேண்டும். இது நாங்கள் வேற இது விளக்கமாக பார்த்தோம். ஏன்னா டிசம்பர் 31 வெளியிருக்கு தானே, டிசம்பர் 15 பிற்பட்ட தேதி. இப்போ நாங்கள் டிசம்பர் 31 நாங்கள் ஸ்டாக் எல்லாத்தையும் இன்வென்ட்ரி பேலன்ஸ் பண்ணணும். அதே நேரத்தில் போர்ட் ஆஃப் சேவியர் வலய கல்வி பணிப்பாளரால் போர்ட் ஆஃப் சேவியர் அனுப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு வருடமும் போர்ட் ஆஃப் செய்யப்பட வேண்டியதுதான் இருக்குது. இப்போ நிதி பிரமாணத்திலையும் அது இருக்குது. அதே விஷயம் ஒவ்வொரு சபையும் கீழ் வருவோரால் நியமிக்கப்படுவர். இருப்பு பொருட்கள் முற்பண கணக்குகளில் வைத்திருக்கப்படும் உபயோகிக்கப்படாத இருப்பு பொருட்கள் பற்றி அறிக்கை சமர்ப்பிக்க பிரதம கணக்கீட்டு உத்தியோகஸ்தரால் சபை நியமிக்கப்படும். பிரதம கணக்கீட்டு உத்தியோகஸ்தர் யாரு? நிதிப்பிரம் உங்களுக்கு EB1 அந்த கேள்வி வரும். பிரதம கணக்கீட்டு உத்தியோகஸ்தர்னா யாரு? அமைச்சின் கணக்காய்வாளர் சார். சீஃப் அக்கவுண்டிங் ஆபீசர், செயலாளர், அமைச்சின் செயலாளர். அமைச்சின் செயலாளர் தான் பிரதம கணக்கீட்டு உத்தியோகஸ்தர். சரியா? அவர் தான் அதுக்கான ஆடிட் போர்ட் ஆஃப் சேவியர் நியமிப்பார். இருப்பு பொருட்கள் உங்களுக்கு மேலதிகமான விஷயம். இருப்பு பொருட்கள் முற்பண கணக்குகளில் வைத்திருக்கப்படும் உபயோகிக்கப்படாத இருப்பு பொருட்கள் பற்றி அவர் தான் போர்ட் ஆஃப் சேவியர் நியமிப்பார். இதில் சீஃப் அக்கவுண்டிங் ஆஃபீஸர். எல்லா அமைச்சின் செயலாளர்களும் சீஃப் அக்கவுண்டிங் ஆஃபீஸராக இருப்பார். சீஃப் அக்கவுண்டிங் ஆஃபீஸரோட கடமை என்ன? ஒரு அமைச்சின் செயலாளர் சீஃப் அக்கவுண்டிங் ஆஃபீஸராக இருக்கார். சீஃப் அக்கவுண்டிங் ஆஃபீஸர் என்ற அடிப்படையில் அமைச்சின் செயலாளர் கூட கடமை பொறுப்பேற்ற வாக்குப்பண ஒதுக்கீடுகளை மேற்கொள்றது. மெயின் விஷயம் தங்களோட அமைச்சுக்கும் அமைச்சுக்கு கீழுள்ள திணைக்களங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி, ஒவ்வொரு அமைச்சுக்கு நிதி ஒதுக்குவாங்க தானே, அந்த அமைச்சு என்ன செய்யும்? அந்த நிதியை தனது திணைக்களங்களுக்கு ஒதுக்கும். அவ்வாறு ஒதுக்கப்பட்ட நிதி வினைத்திறனோட எந்த விதமான ஊழலும் இன்றி நியாயமாக வெளிப்படைத்தன்மையோட தாபன கோவை நிதி பிரமாண சுற்றுமங்களுக்கு ஏற்ப செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறவர் தான் கணக்கீட்டு உத்தியோகஸ்தர். இப்போ நீங்க கோப் சபைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? கோப் சபை. ஹலோ கோப்பா என்ற 2 சபை இருக்கு. கோப் சபையில யார் இருப்பா? பாராளுமன்றத்துல தெரிவு செய்யற குழு. பாராளுமன்றத்தில் உள்ள ஒரு தெரிவு குழுல ஒண்ணுதான் கோப் சபை. அந்த கோப் சபையில ஆளுங்கட்சி எதிர்கட்சி தலைவர் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஹந்தங்கத்தி ஒரு காலத்துல இருந்தார். சரியா? இப்ப வேற யாரும் இருக்கார். இந்த கோப் சபையில என்ன நடக்குன்னு கேட்டா, அரச அமைச்சுகளுக்கு திணைக்களங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வாறு செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி ஆடிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆடிட் அறிக்கை போகும் கோப் சபைக்கு. அந்த கோப் சபைக்கு ஆடிட் அறிக்கை போனோடனே அந்த ஆடிட் அறிக்கையில என்ன சரி பிழைகள் ஆடிட் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்குமா இருந்தால் அந்த கோப் சபைக்கு அதிகாரம் இருக்கு இந்த சீஃப் அக்கவுண்டிங் ஆஃபீஸரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நீங்க இந்த ரோடு போடுறதுக்கு நீங்க டெண்டர் கால் பண்ணீங்களா? அது டெண்டர் விவரங்களை தாங்க. யாரு குறைந்த விலைக்கு டெண்டர் கால் பண்ணது, யாரு கூடுன விலைக்கு விண்ணப்பம் அனுப்புனது, நீங்க யாருக்கு இந்த விண்ணப்பத்தை அனுமதி கொடுத்தீங்க, ஏன் கூடிய விலை கோரியவருக்கு ஏன் கொடுத்தீங்க, குறைந்த விலை கோரியவர் இருக்கிறது கூடிய விலை கோரியவருக்கு ஏன் கொடுத்தீங்க, இதெல்லாம் பல மாதிரி விசாரிப்பார்கள். சரியா? அவங்க அரசியல்வாதிகள் தானே, ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நீங்க இப்போ டிவியில நேரா போடுறாங்க, லைவா நியூஸ்ல லைவா போடுறாங்க. சரியா? அப்போ அதுல பதில் சொல்ல வேண்டியவர் தான் யாரு? பிரதம கணக்கீட்டு உத்தியோகஸ்தர்.
பெரும்பாலும் அமைச்சுக்கு ஒதுக்கப்படுற நிதி தொடர்பாக ஏதோ மோசடிகள் நடைபெற்று அது ஒடிட் அறிக்கை போயிருக்குமா அந்த பாராளுமன்றத்துக்கு, அது கோப் சபைக்கு தான் போகும். இப்போ கோப் சபை என்ன செய்யுது கேட்டால், அந்த அமைச்சின் செயலாளர் அல்லது பிரதம கணக்கீட்டு உத்தியோகர் அல்லது கணக்கீட்டு உத்தியோகங்களே டிரெக்ட் மாறுது. சரி, அவங்களே அழைக்கிறதுக்கு அதிகாரம் அளித்து கேள்விகள் கேட்பாங்க, கேட்க சரியான பதில் சொல்லும். இப்படியான விஷயம்தான் கணக்கீட்டு உத்தியோகத்தோட பொறுப்பு. வந்து தன்னுடைய அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வினைத்திறனோட ஊழலின்றி செயல்வழிக்கப்பட்டிருக்கா முறையாக என்று பொறுப்பு கூறவர் தான் இந்த பிரதம கணக்கீட்டு உத்தியோகர். அடுத்து, பிற விடயங்கள் யாவற்றிலும் இருப்பு பொருட்கள் ஒப்பாய்வு செய்வதற்கு அல்லது உபயோகிக்க முடியாத பொருட்கள் பற்றி அறிக்கை சமர்ப்பிக்க கணக்கீட்டு உத்தியோகர் சபை என்பார். அப்போ ஏனைய பொருட்கள் சம்பந்தமாக, இருப்பு பொருட்கள் சம்பந்தமாக ஒப்பாய்வு செய்தால்னா இன்வென்டரியில் உள்ள பொருள்லாம் பௌதிக ரீதியாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக போர்ட் ஆஃப் சேர் நியமிக்கிற அதிகாரம் வந்து கணக்கீட்டு உத்தியோகர். கணக்கீட்டு உத்தியோகர் யாரு? சீஃப் அக்கவுண்டிங் ஆஃபீஸர்னா செயலாளர், அக்கவுண்டிங் ஆஃபீஸர்னா திணைக்கள தலைவர். அப்போ கல்வி அமைச்சை பொறுத்தவரை கல்வி அமைச்சின் செயலாளர் தான் சீஃப் அக்கவுண்டிங் ஆஃபீஸர். சரியா? டிபார்ட்மெண்ட் டைரக்டர்ஸ் வந்து கணக்கீட்டு உத்தியோகர். சரியா? அப்போ எங்களுக்கு தெரியும் போர்ட் ஆஃப் சேர் எத்தனை பேர் இருப்பாங்கங்கிற விஷயமெல்லாம் தெரியும். சரியா? இருவரை கொண்டதாக இருக்கும், அதுக்கு மேற்பட்டும் இருக்கும். ஒவ்வொரு விடயம் தொடர்பாக விசேட பாடசாலையை பொறுத்தவரை விஞ்ஞானம், விளையாட்டு பொருட்கள், மனை பொருளிய பொருட்கள், கணனி போன்ற பொருட்கள் போர்ட் ஆஃப் சேர் செய்கிற போது அது தொடர்பான அறிவுள்ள நிபுணத்துவ உள்ளவர்களும் அதில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டியுள்ளது. இவர்கள் ஒரு ஒப்பாய்வு செய்வதற்கு தொழில்நுட்ப இருப்பு பொருட்கள், அதான் அதே விஷயம்தான். அடுத்து, திணைக்களங்களில் அத்தகைய உத்தியோகர் இல்லாத இருந்தால், இப்போ டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அப்படியான ஆக்கள் இல்லாட்டி வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் போர்ட் ஆஃப் சேருக்கு ஆக்கள் எடுக்கலாம். அப்போ இருப்பு சபைக்குள்ள அதிகாரம், இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்தோம். இருப்பு சபை பொருட்களை ஒப்பாய்வு செய்யும்படி உபயோகிக்கத்தகாத பொருட்கள் பற்றி அறிக்கை சமர்ப்பிக்கும் பற்றி அது வேண்டப்படலாம். இருப்பு இதை வந்து சுயாதீனமாக இயங்கும். சரி, அவங்க பாடசாலைக்கு சென்று நேரடியாக பொருட்களை பார்த்து உபயோகிக்கப்படாத பொருட்கள் என்ன இருக்கு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அவங்க அறிக்கை சமர்ப்பிக்கலாம். இருப்பு பொருட்கள் ஒப்பாய்வு செய்யும் விடயத்தில் நிதி ஒழுங்கு விதி 757 பொருந்தும். உபயோகிக்கப்படாத இருப்பு பொருட்கள் தொடர்பாக அந்த அத்தியாயத்தில் 4 பிரிவுகள் ஏற்பாடுகள் பொருந்தும். கணக்கீட்டு உத்தியோகர் அப்போ அந்த அதாவது உபயோகிக்கப்படாத பொருட்கள் தொடர்பாக சில முடிவுகள் எடுக்கிறதுக்கான அதிகாரமும் அந்த சபைக்கு இருக்கு. அது என்ன, அந்த 4 ஆங்கில எழுத்துக்களை போடுறது அந்த அதிகாரமும் அந்த சபைக்கு தான் இருக்கு. அடுத்து, கணக்கீட்டு உத்தியோகஸ்தரோ அல்லது பிரதிகரண சீஃப் அக்கவுண்டிங் ஆஃபீஸரோ அவர் விரும்பின நேரத்திலும் கணக்காய்வு சபையை நியமிக்கலாம். பாடசாலையை பொறுத்தவரையில் வருடாந்த கணக்கு போர்டு சேர் நடக்கும். அது தவிர விசேட சந்தர்ப்பங்களில் போர்டு சேர் நடத்தலாம். நாங்கள் பார்த்தோம். ஒன்று என்ன, அதிபர் இடமாற்றம் பெறுற போது, ஓய்வு பெறுற போது, அனர்த்தங்கள் இடம்பெறுற போது, இல்லைன்னா ஒடிட் ரிப்போர்ட்டின் காரணமாக இப்படிலாம் கணக்காய்வு சபையை நியமிக்கலாம். அப்போ இருப்பு பொருள் ஒப்பாய்வு செய்கிறது 66 படிவமும் 47 படிவமும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இரு படிவத்தையும் பயன்படுத்துகிறோம். சரியா? அப்போ 66 படிவத்தில் எல்லா படிவங்கள் எல்லா இதையும் பதிகிறோம், எல்லா பொருட்களையும். 47 படிவத்தில் உபயோகிக்கப்படாத பொருட்களை தான் பதிகிறோம். இதில் சுற்றாய்வு சபையின் பணிகள் சொல்லப்பட்டிருக்கு 757. நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் என்ன பொருட்பதிவேடு ஒவ்வொரு ஆண்டிலும் இறுதியிலும் சமர்ப்பிக்கப்படல். சுற்றாய்வு சபையின் ஒப்பாய்வு பிரிதொரு காலத்தில் இடம்பெறுமாயின் ஒப்பாய்வு செய்தல் தேதி என்று உள்ளவாறு ஒப்பாய்வு செய்வதற்கு முன் உத்தியோகஸ்தர் சமர்ப்பிக்கப்பட்ட அதாவது ஒப்பாய்வு செய்யறதுக்கு போது 66 படிவத்தை தயாரித்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? இப்போ ஒப்பாய்வு செய்ய வேலை என்னன்னு கேட்டால், இந்த இன்வென்ட்ரியில் அந்த 66 படிவத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் இதில் இருக்கான்னு பார்ப்பாங்க பௌதிக ரீதியாக. அதே நேரத்தில் பிறகு பார்ப்பாங்க அந்த 66 படிவத்தில் உள்ள எல்லாம் இன்வென்ட்ரியில் உள்ள பொருட்கள் அனைத்தும் 66 படிவத்துக்கு வந்திருக்கான்னு முதலாக பார்ப்பாங்க. அழி மோசடி செய்யலாம் தானே. முதல் வேலை இன்வென்ட்ரியில் உள்ள பொருட்கள் அனைத்தும் 66 படிவத்துக்கு வந்திருக்கான்னு பார்ப்பாங்க.
அதன் பிறகுதான் 66 படி சூழல் எல்லாம் இன்வென்ட்ரியில புக்கில் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி விடயங்களை பார்த்துக்கணும். அடுத்து இன்வென்ட்ரியில் உள்ள இறுதி மீதியெல்லாம் சரியானதா, சரியான பொருத்தமான அதிகாரம் உள்ள ஒரு ஒப்பமிட்டிருக்காரா, அதெல்லாம் பார்த்துக்கொள்வாங்க. சில வேளை ஸ்டோக் இறுதி மீதி நாங்கள் பிழையாகவும் போடலாம் தானே, அது கூட்டி கழிச்சியும் பார்ப்பாங்க. சரியா, இதுதான் அவங்களோட பொறுப்பு. நாங்கள் அதிபர்கள் என்ன செய்யலாம், 150 சேர்னா வேணா 125 கீழே போடலாம் தானே. பேலன்ஸ் பண்ணலாம் சரியான நிதி பிரமாணத்தில் அப்படிலாம் குறிப்பாக போட்டிருக்கு. பேலன்ஸ் பண்ண சரியாக பேலன்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்து பேலன்ஸ் பண்ணப்பட்ட மீதி தான் 66 படிவத்துக்கு வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. உள்ள விடயங்களையும் கவனத்தில் எடுப்பாங்க. அடுத்து 66 படிவம் வந்து 4 பிரதிகள் சமர்ப்பிக்கப்படணும்னு சொல்லப்பட்டது. 4 பிரதி. இப்படிவங்கள் கணக்கீட்டு உத்தியோகருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். சரியா, சபை அறிக்கை மீது எடுக்கும் நடவடிக்கை, அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட கணக்கீட்டு உத்தியோகஸ்தர் அதன் ஒரு பிரதியை கணக்காய்வாளர் நாயகம் தலைமை அதிபதிக்கு அனுப்புவார். இது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த பட்ஜெட் தயாரித்தாலும் ஒரு பிரதி கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்பணும்னு இருக்கு சுற்றுலாத்தில். சரியா, அதே மாதிரி டைரக்டருக்கு அனுப்பும். இதில் வந்து அறிக்கையில் ஒரு பிரிவை வந்து டிபார்ட்மெண்ட் என்ன செய்யணும்னா கணக்காய்வாளர் தலைமை அதிபதிக்கு ஒரு இதை கணக்காய்வு இல்லை சுற்றாய்வு போர்ட் ஆஃப் சேர் ரிப்போர்ட்டை அனுப்புவாங்க. வித்தியாசம் இருந்தால் அவற்றுக்கு பொறுப்பான உத்தியோகஸ்தரிடமிருந்து விளக்கம் பெற வேண்டும். உதாரணமாக சயின்ஸ் இன்வென்ட்ரியில், சயின்ஸ் லெபோரேட்டரியில் சயின்ஸ் பொருட்கள் இல்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட விளக்கம் கேட்கும், ஏன் இந்த பொருள் இல்லை. குறைபாடுகள் இருப்புக்கள் சம்பந்தமாக கணக்கீட்டு உத்தியோகஸ்தர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போ அக்கௌண்ட் இவர் என்ன செய்யணும், அக்கௌண்டனோ இல்லை சோனல் டைரக்டரோ அதுக்காக எதுவும் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தால் அதுதான் நடவடிக்கை அவர் எடுக்கணும். நிதி ஒழுங்கு விதிகளுக்கு ஏற்ப இருப்பு பற்றி நடவடிக்கை எடுக்க தகுந்த அதிகாரம் அளிக்கப்பட்ட பொழுது அவர் பொருத்தமான நேரத்தில் பதிவளிக்கவும் சீராக்கவும் விடலாம். அப்போ சில வேளை அவரோட அது நாளைக்கு விஷயம் விரிவாக பார்ப்போம். யார் அவர்கிட்ட உதாரணமாக ஒரு பொருள் பாடசாலையில் இல்லைன்னு சொன்னால் அது எந்த செக்ஷனோ யாரு எந்த ஆசிரியர் பொறுப்போ அவரை விசாரிக்கும். விசாரித்து சில வேளை அவர் தான் பொறுப்பு கூற வேண்டியிருந்து அவர்கிட்ட இருந்து நாங்கள் நட்டையிட பெற்றுக்கொள்வோம். சரியா, அதை ஏடுகள்லேருந்து பதிவில் இருக்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளணும். அதான் நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் அந்த விஷயம். அடுத்து ஒழுக்காட்டு நடவடிக்கை இந்த ஏரியாவை நாளைக்கு நாங்கள்